தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞரும் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான திருமிகு எஸ்கே சாமி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். ஒரு புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர், பல பொது வழக்குகளெல்லாம் எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அந்த சூழலில், இந்த சூழலில் அந்த சிறப்பான ஒரு பதவியை, ஏதோ பொறுப்பை விட்டு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது? அதாவது பார்த்திங்கன்னா, அரசியலுக்கும் அட்வொகேட்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஒரு அட்வொகேட்டுங்கிற ஆணவம் இருக்கிறதுனால ஆனாங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும், அந்த அட்வொகேட்டுங்கிற ஒரு விஷயம், ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து தேசத்தந்தையாக நம்ம பேசக்கூடிய மகாத்மா காந்தி அவர்கள் பாரட்லாவில் முடிச்சுட்டு அவங்க இந்தியாவுக்குள்ளே எப்போ கால் வச்சாங்களோ அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அடிமை தேசத்தில் இருக்கக்கூடிய இந்திய தேசம் அரசியல் அப்படிங்கிற ஒரு தாகத்தை வந்து உணருது. அது வரைக்கும் வெறும் போராட்டமாக தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி எவ்வளவோ போராளிகள் வந்து நம்ம. உங்கள் ரோல் மாடல் மகாத்மா காந்தியா? என்னோட ரோல் மாடல் மகாத்மா காந்தினே நீங்கள் வச்சுக்கலாமே. அதாவது பார்த்திங்கன்னா அவர் தான் என்னோட இன்ஸ்பயர் காடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்தளவில் அவர் விட்டு போன பணிகளை கொஞ்சம் தொட்டு பார்க்கலாம்ன்ற ஒரு சின்ன எண்ணம் வந்தது. அவர் இருந்த காலம் இந்தியா வந்து அடிமைப்பட்டு கிடந்த காலம். கரெக்டு. இப்போ என்ன அடிமைப்பட்டு கிடக்கு நீங்கள் வந்திருக்கீங்க? இல்லை, அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். அவர் இருந்த காலம் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காலம். இன்றைய கால சூழ்நிலை வந்து ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக பல்வேறு பணிகளை நான் செய்தாலும் பிரதான பணியாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஃபர்மேஷனை உருவாக்குறேன். சொசைட்டியில் வந்து எங்கெல்லாம் வந்து அநீதி என் கண்ணெதிரே நடக்குதோ அந்த இடத்துல நான் பொதுநல வழக்கு நான் தாக்கல் பண்ணுறேன். அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் அதாவது உயர்நீதிமன்றங்கள்லேருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்து அந்த வழக்கு தொடர்ந்து பயணிக்குது. அப்படி பயணிக்கும் போது எனக்கு வந்து ஏற்பட்டக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒரு வழக்கறிஞராக நாம் இப்படி போராடினாலும் நீதித்துறை என்ன தான் செஞ்சாலும் அந்த அல்டிமேட் பவர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் எல்லாருமே யாருக்காக உழைக்கணும் அப்படின்னா ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் தான். மக்களுக்காக, மக்களால் உருவாக்கப்பட்டதான் இது எல்லாமே. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் அந்த விஷயத்தை மறந்துவிட்டு, அதாவது மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டம் அது வந்து எப்படின்னா ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக மட்டும் இயங்கக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இந்த அவலம் நீடித்தால் இன்றைக்கி நம்ம தலைமுறை தப்பிச்சிடும். இனி வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன், அதாவது வெள்ளைக்காரன்ட்டு சுதந்திரம் வாங்கி நம்ம 75 வருஷம் தான் கடந்திருக்கோம் பார்த்துக்குங்க. இந்த 75 வருஷத்திலேயே எவ்வளவு பெரிய நம்ம தேசத்தில் விஷயங்கள் நடக்குது. அதே இந்த மக்களே கேட்க முடியாத அவல நிலைக்கு வந்துட்டாங்கங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தமிழன் டிவி தொலைக்காட்சி மூலமாக ஒட்டுமொத்த தேசத்துக்கும் தெரிவிக்கிறேன். உதாரணத்துக்கு, இன்னும் ஒரு 25 ஆண்டு காலங்கள் என்ன மாதிரி யாரும் வராமல் போனால் இந்த தேசம் மீண்டும் கார்ப்பரேட்டட் அடிமையாயிருமோ, இதே அரசியல்வாதிகள்கிட்ட மக்கள் வந்து அடிமைப்பற்றுவாங்களோ, அதாவது ஒரு சாரார் மட்டுமே வந்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வரணும், நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கணுங்கிற ஒரு நிலை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு இதை சிந்திச்சு தான் இன்றைக்கி நம்ம சந்ததி தப்பிச்சாலும் எதிர்வரக்கூடிய எதிர்கால சந்ததி, உங்கள் புள்ள பேரன் பேத்தி யார் வந்தாலும் அவர்களோட நிலைமையை கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்க நான் ஒரு அரசியல்வாதியாக பரிணமித்து, இப்போ பார்த்திங்கன்னா நான் அட்வொகேட் ஆகிறதுக்கு 6 வருஷம் படித்தாலே நான் அட்வொகேட் ஆகிறேன். எனக்கு புலமை பெறதுக்கு, அதில் வந்து டாக்டரேட் முடித்து ஒரு சிறந்த வழக்கறிஞராக வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு 20 ஆண்டு காலங்கள் டைம் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி என் பேரை சொன்னேன்னா தெரிகிற அளவுக்கு இருக்கிறதுக்கு இந்த தேசத்தில் ஒரு 20 ஆண்டு காலங்கள் ஆச்சு. ஆனால் என்றைக்கு நான் வந்து அட்வொகேட் கோட்டை மாட்டி நீதிமன்றத்தில் போய் நின்னனோ அந்த நிமிஷத்துலேருந்தே அரசியலும் என்னோட ஒட்டிக்கிருச்சு அப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வழக்குகளும், உதாரணத்துக்கு 12/11/2008 அன்றைக்கி சட்டக்கல்லூரியில் பிரச்சனை நடக்குது. அப்போது என்னோட பத்திரிக்கை, அதாவது நான் வந்து ஒரு சட்ட பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த பத்திரிக்கையோட நிருபர் அங்கே இருக்கார், புலனாய்வு நிருபரும் இருக்கிறாரு, அங்கே கேமராமேனும் இருக்காங்க. அந்த விஷயத்தை படம் பிடித்து எனக்கு வந்து டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. அந்த வீடியோவை பார்க்குறேன், என்னப்பா இவ்வளோ அட்ராசிட்டி நடக்குது, ஏன் போலீஸ் இப்படி மீட் ஸ்பெக்டராக இருக்காங்கன்னு கேட்டால் அதில் அரசியல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன்,
படிக்கிற சமுதாயத்தில் எங்கடா அரசியல் வந்துச்சு? படிக்கிற மக்கள்கிட்ட வந்து சகோதரத்துவம் தானே இருக்கணும், அங்கே எங்கே அரசியல் வந்துச்சு? இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பார்த்துங்க, 2008 வந்து என்னை வந்து இந்த இந்த அரசியல் பக்கம் திருப்பி விட்டு, அட்வொகேட்டாக நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது, அரசியல் பக்கம் திருப்ப விட்டது வந்து ஒரு சமூக பிரச்சனை. 2008 மாணவர்களுக்குள்ள, அதாவது சட்டக்கல்லூரி மாணவர்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்டிசமாக அங்கே நடக்குது. ஒரு தலித் கும்பலை சேர்ந்த ஒரு மாணவர்களும், ஒரு நான் தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 3 மாணவர்களும், 3 மாணவர்கள் ஒரு 20-30 மாணவர்களாக தாக்கப்படுறார்கள். அந்த இடத்துல போலீஸ் வேடிக்கை பார்க்குது. இந்த விவகாரம் என்னால், நான் தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய அமைப்பால் தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அந்த வழக்கு தேசிய மனித உரிமை ஆணையத்தில் நடந்து கொண்டிருக்கும் போதே அரசியல் தலையீடு வந்து எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கை நடத்தவே கூடாது, இந்த வழக்கை இத்தோடு நிறுத்துங்க, நாங்கள் எங்கள் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ், இந்த மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய மனித உரிமை மீறலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குருவோம், இதில் உங்களோட பங்கு தேவையில்லை, அதனால் நீங்கள் டெல்லியில் இருக்கீங்கன்னா டெல்லியில் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க, எங்களோட இந்த மாதிரியான பெரிய பெரிய மேஜர் விஷயத்தை தலையிடாதீங்கன்னு எனக்கு அழுத்தம் வருது. அரசியல்வாதிகள் மூலமாக தான் அந்த அழுத்தம் வருது. நான் இப்போ சொன்னேன், அரசியல்வாதிகள் மூலமாக அழுத்தம் வரும்போது எனது பணியைத்தானே நான் செய்கிறேன், அங்கே சட்டப்படி பேசுங்க, ஏன் இந்த தவறு நடந்தது, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய தவறு ஏன் நடந்ததுன்னு அரசியலை கடந்து ஒரு சமூக நீதிக்காக நீங்கள் குரல் கொடுங்க. இங்கே இருக்கக்கூடிய, நான் ஜாதியை பார்க்கல இந்த இடத்துல, இந்த இடத்துல சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டிய இரு தரப்பு மாணவர்கள் சகோதரத்துவத்தை மீறி இப்படி சண்டை போட்டுக்கிற வைக்கிறீங்களே, இதில் என்னத்தை நீங்கள் ஆதாயம் தேட போகிறீங்க? இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் ஆதாயம் என்ன தேட போகிறீங்க? எதுவாக இருந்தாலும் நம்ம சட்டப்படி போதிக்கலாம். நான் கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டேன், கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், பார்த்துக்கலாம்னு சொல்கிறேன். அப்போது எனக்கு எனது வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு சகோதரரே, நீங்கள் வந்து அட்வொகேட்டாக இருந்து இது வந்து ஒரு அட்வொகேட் கம்யூனிட்டி நல்லா இருந்துன்னா சமூகம் நல்லா இருக்கும் நீங்கள் நினச்சி நீங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா, ஒரு அட்வொகேட் திறமையான அட்வொகேட் அந்த காலேஜிலேருந்து வெளியே வந்தார் அப்படின்னா அவர் அநீதிக்கு எதிராக போராடுவார். அதாவது ஒவ்வொரு அட்வொகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பணம் கடந்து வேலை கடந்து இன்னொருத்தர் அநீதிக்காக நீதி தேடி போகிறார். அது இருதரப்புலேயே ஒருத்தருக்கு நீதி ஒருத்தருக்கு அநீதிங்கிறது ரெண்டாவது பட்சம் இருந்தாலும், ஒரு நீதிமன்றத்தை பொறுத்தளவில் அவர் நீதிக்காக போகிறத விட அடுத்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற போராட்டம் தான் இன்றைக்கி அதிகரித்து போட்டிருக்குது. இன்றைக்கி நான் வந்து அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னா, நீதிமன்றத்தில் தேங்கி கிடக்கக்கூடிய கோடான கோடி வழக்குகளும் இதற்கு காரணம். பல நாட்கள் பல ஆண்டுகள் கடந்தும் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கலந்தும் பல வழக்குகள் இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது. அப்படின்னா இதையெல்லாம் அகற்றணும்னா நம்மக்கிட்ட அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் யார் தரணும்னா இந்த மக்கள் தரணும். இந்த மக்கள் நமக்கு அதிகாரம் கொடுத்தால்தான் நம்மளால் இந்த மாற்றங்களை உருவாக்க முடியும். வெறும் நீதிமன்றத்தில் ஒரு 4 சுவத்துக்குள்ளே 4 கட்டடத்துக்குள்ளே இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது. அது எப்படின்னா எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த சட்டம்ங்கிறது, எழுதப்பட்ட புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் மக்களுக்கு வந்து வாசித்து காமிக்கப்படும், தண்டனை கொடுக்கப்படும், அதிலிருந்து தண்டனையிலேருந்து விலக்களிக்கப்படும். எல்லாமே இந்த புக்கை தாண்டி இன்னொரு புக்கு இந்த 75 ஆண்டு காலங்கள் கழித்து நாம் உருவாக்கணும். இது ஒவ்வொரு தமிழ் குடிமகனோட கடமை, இந்திய குடிமகனோட கடமை அப்படிங்கிறத விளக்கணுங்கிறதுக்காக தான் நான் தமிழ்நாட்டில் நான் பிறந்த மண் இது. நம்ம மண்ணில் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம முன்னோர்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஜாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து மனிதத்திற்காக வாழ்ந்தார்கள். மனிதனின் நலனை கருதி, எதிர்கால சந்ததியின் நலனை கருதி வாழ்ந்தார்கள் என்பதற்கு என்ன ஆயிரம் உதாரணம் நம்மகிட்ட இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதே நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இருக்கிறதுலே ஒரு பழமை வாய்ந்த நீதிமன்றம்னாக்கா சென்னை உயர் நீதிமன்றம். அங்கே மனுநீதி செல்வன் சிலை இருக்குது அப்படின்னா, அப்போ ஒரு கண்ணுக்குட்டிக்கு நீதி வேணும், அது நீதி கேட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக தன் மகனையே அந்த கண்ணுக்குட்டிக்கு நிகராக நினைத்து சக்கரத்தில் ஏற்றி நீதி கொடுத்தார். அதனால் சிவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணினார் அப்படிங்கிறது வரலாறு. அதாவது இது வந்து யாராலும் அழிக்கப்பட முடியாத வரலாறு. அதே மாதிரி கரிகாலர்களாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், கல்லணைகளை கட்டி வச்சு நமக்கு வந்து எல்லா வளங்களையும் நலங்களையும் உருவாக்கி வச்சுட்டு போனாங்க. தண்ணியிலேருந்து, மரங்கள்லேருந்து, செடி கொடியிலேருந்து. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர்கள் வைத்து விட்டு போன அந்த சொத்துக்களை கொள்ளையடித்து
அரசியலுங்கிற பேராலையும் அதிகாரங்கிற பேராலையும் இன்றைக்கி ஒரு குட்டை இருக்குன்னா அந்த குட்டையை எப்படிடா பட்டா போட்டு அங்கே பணமாக்கலான்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய அடுத்த தலைமுறை வரும்போது அந்த குட்டை இருந்தால் தானே தண்ணி கிடைக்கும், தண்ணி இருந்தால் தானே மனுஷன் வாழ முடியுங்கிற அந்த சிந்தனையை மறந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒரு லக்ஸுரியாக ஒரு கம்ஃபர்ட்டாக வாழ்கிறதுக்கு எத்தனை அடி வீடு வேணும்னு கேட்குறீங்க நீங்கள்? ஒரு மனுஷன் ஒரு 5 பேர் இருக்க குடும்பத்தில் ஒரு எத்தனை அடி இருந்தால் அவங்களால வாழ முடியும்? 1000 சதுர அடி தான் வாழ முடியும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தர வீடும் ஒரு பேலஸ் மாதிரி உருவாக்குறது மட்டும் இல்லாமல் பல ஏக்கர் நிலத்தை அவங்க வளர்ச்சி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு மனிதனுக்கு அதாவது சமநிலை எங்கே குறையுதோ அந்த இடத்துல வந்து தானாக ஒரு விஷயம் வளரும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சமூகத்தில் வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு எந்திரம், ஊழல், லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம், அடுத்தவனை வந்து அழித்து தான் வாழணும். அதாவது காட்டில் இருக்கும் மிருகங்களை விட மிக கொடூர புத்தி படைச்ச மனிதர்களாக பரிணமிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதாவது 75 ஆண்டு சுதந்திர காலத்தில் இன்றைக்கி இந்த சுதந்திர நாட்டில் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் அடித்து சாப்பிடக்கூடிய காலங்கள் வந்துக்கிட்டு இருக்குது, வந்துருச்சு. அதனோட வெளிப்பாடு தான் இப்போ சமீபமாக அந்த வெள்ளம் வந்தப்போ வாட்டர் கேனை வந்து 250 ரூபாய்க்கு விற்றாங்க. ஒரு 50 ரூபாய்க்கு விற்க வேண்டிய வாட்டர் பாட்டில் அதை 250 ரூபாய்க்கு விற்றாங்க. 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய இட்லியை 30 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு விற்றாங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கே கண்ணீர் வந்து ரத்த கண்ணீராக ஓடிச்சு. ஏன்னா என்னடா இது, ஒரு அவசர ஆபத்தில் இருக்க மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டிய காலங்கள் கடந்து அந்த அவசர ஆபத்தில் இருக்கவனுக்கு கூட பணத்தை வாங்கிக்கிட்டு நாம் வந்து சேர்க்கணும் அப்படின்னு இந்த எண்ணம் எங்கே வந்தது? மனிதம் கடந்து பணத்தை நோக்கி இந்த அரசியல்வாதிகளால் நாம் வந்து தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அது நமக்கு தெரியாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தாலே ஒரு நிம்மதியாக ஒரு சோறை சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து உறங்கின இந்த காலத்தில் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான். நம்ம சமூகத்தை ஓட வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் உனக்கு தெரியாமல் பிடுங்கிக்கிட்டே இருக்காங்க. நீ போறியா ரோட் டாக்ஸி கொடு, சாப்பிட்றியா ஜிஎஸ்டி கொடு, அப்புறம் நீ கடந்து போறியா இதில் போறியா இந்த 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 டபுள் மடங்கு ஆயுது. இன்றைக்கி மின் கட்டணத்தை ஏற்ற வேண்டிய அவ்வளோ நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா கடன் சுமை நமக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கே யாரும் வந்து சொந்தமான இதை எடுத்து பணத்தை எடுத்து இதை வந்து உருவாக்கலை. உங்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களும் சட்டங்களும் என்ன ஆகப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய வரி பணங்கள், இல்லைனா நம்ம அரசாங்கம் உங்கள் பேரில் வாங்கக்கூடிய கடன், இந்த சுமைகளை வேறு எங்கே அவங்க அரசியல்வாதிகள் தனிப்பட்ட முறையில் தூக்கிட்டு போக முடியாது. உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருன்னா அவரால் எவ்வளோ கடன் சுமையை தூக்க முடியுமோ அவ்வளோ தான் அவரால் தூக்க முடியும். ஒரு மனுஷனுக்கு டிவிடெண்ட் தான், ஆனால் அதை கடந்து யார்கிட்ட வரும்னா அந்த சுமைகள் ஃபுல்லாக சாமானியன்ட்டு தான் வரும். அது எப்படி வரும்? நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா டாக்ஸும் ஏறுது அப்படின்னா நம்ம அரசாங்கம் திணறுது. மத்திய அரசிட்டிருந்து போதுமான அளவுக்கு பணத்தை வாங்கக்கூடிய அளவிற்கு அந்த பகை உணர்ச்சியை வந்து தமிழ்நாடு அரசு தெரிஞ்சோ தெரியாமல் வளர்த்துக்குச்சு. இவங்க தரலைங்கிறாங்க, அவங்க தந்துட்டோங்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கு போர்டு அட்வர்டைஸ்மெண்ட், அந்த காசு எங்கேருந்து வருது? இத்தனை பைசா தான் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இவ்வளோ தான் கொடுத்தாங்க, நம்மகிட்ட இருந்து இவ்வளோ ரூபா வாங்குறாங்க, மத்திய அரசு இவ்வளோ கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அதை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கே ஒரு விளம்பரம் தேவைப்படுது. அப்போ விளம்பரத்துக்கு எங்கேருந்து காசு வருது? உங்கள் காசு தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தோம்னா ஒரு சாமானியன் இன்றைக்கி நீங்கள் படுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு சராசரி குடும்பத்தில் இருக்கவங்க தலைமையில் தான் பாரங்கள் விழுந்த வண்ணம் இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய அரிசி 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு ஓடிச்சு சாப்பாட்டு அரிசி. ஒன்றிய அரசிலே அதிகாரத்தில் இருக்கிற நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களும் நம்ம மாநிலத்தில் இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களும் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்று சொல்ல வருகிறீர்களா? இல்லை, உங்கள் கருத்துக்கும் என் கருத்துக்கும் ஒரு சின்ன நூலையில் தான் டிஃப்ரென்ஸு. இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டிய விருப்பப்படுறேன். சொல்லுங்கள். இப்போது ஆட்சி மாற்றத்தை தர்றது மக்கள் தான். இப்போ நானோ நீங்களோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்களோட பிரதிபலிப்பாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்தாலும் இந்த இடத்துல மக்களுக்காக பேச வந்திருக்கேன். மக்களோட கருத்துக்களை நான் வெளிப்படுத்த வந்திருக்கேன். என் சார்பாக எனக்கு இருந்த அனுபவத்தை வச்சு பேசுவேன். எல்லா தலைவர்களும் அதானே சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, மோடி அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரியாக பண்ணலையான்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்தளவில் 2 பேருமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு
இது வந்து நேரடியான பதில் இல்லை. இல்லை நேரடியாக இல்லை, நேரடியாக இப்போ சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மு க ஸ்டாலின் அவர்களோட தந்தையார் எடுத்துட்டீங்கன்னா அவர் எந்த இடத்துல காலை வச்சு அவர் வளர்ந்தாருங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவரோட களம் வந்து பெரிய களம். அதாவது மு க ஸ்டாலின் அவர்களின் தந்தை திரு கருணாநிதி அவர்கள் வந்து களம் கண்ட விதம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய களம். அவர் அரசியலுக்குள்ள நுழையும் போது திராவிடம் அப்படிங்கிற திராவிட கழகத்தில் காலை வச்சு அப்புறம் அண்ணாவால் பயிற்சி பெற்று அண்ணா திராவிட கழகத்துக்குள்ளே வந்து அண்ணா திராவிட கழகத்தின் தலைவராக இவர் உருவாகிறார். அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்து அதான் திராவிட கழகம் பெரியார் அப்படி இல்லை, திராவிட கழகம் பெரியார்கிட்ட இருந்து அண்ணாவோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அந்த அண்ணாவோட காலடியிலே பயிற்சி பெறார். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இருக்கேன்னா நான் வந்து ஒரு 5 பேர்ட்ட வந்து பயிற்சி பெற்று இன்னைக்கு வந்து கருணாநிதி அவர்கள் திறமையாக ஆட்சி செய்தார், ஸ்டாலின் திறமையாக ஆட்சி செய்யவில்லை அப்படி சொல்லக்கூடாது. இந்த இடத்துல நான் தான் சொல்ல வரேன் உங்களுக்கு, அந்த பயிற்சியின் வேகம், அதாவது மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்யறாங்கிற அந்த பயிற்சி வேகம் இருக்கு இல்லையா. தந்தை வந்து 8 அடி பாஞ்சா புள்ள 14 அடி பாயின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, பழமொழி இருக்கு. ஓகேங்களா, இது ஸ்டாலினுக்கும் மு க ஸ்டாலின் அவர்களும் கம்பேர் பண்ணோம், மு கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் கம்பேர் பண்ணோம்னா கலைஞர் 8 அடி பாய்ந்தார், இவர் 4 அடி தான் பாயிறாரு. 4 அடி பாயிறதுக்கு கூட இவர்கிட்ட திராணி இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஓப்பனாக சொல்றேன். அதாவது அவர்கிட்ட எண்ணம் இருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட எண்ணம் இருக்கிறது, செயல் வேகம் இருக்கிறது. மு க ஸ்டாலின் அவர்களே நான் இந்த இடத்துல குறைச்சி சொல்லலை. அவரோட திறமைகளை இன்னும் வந்து 8 அடி பாய்ந்தாரு, பிள்ளை 4 அடி பாய்கிறாருன்னு சொல்றதே குறைவா சொல்றது தானே. அதுக்கு காரணம் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நான் சொல்றேன், மேடை பேச்சு நீங்க பார்த்துருப்பீங்க. மு கருணாநிதி அவர்கள் வந்து நான் வந்து அவரால் ஈர்க்கப்பட்ட ஒரு நபர்னா நானும் ஒன் ஆஃப் த ஈர்க்கப்பட்ட நபருங்க. நான் ஒவ்வொரு தடவையும் வந்து சென்னைக்கு வந்தேன்னா அவரை பார்க்காம டெல்லிக்கு பயணமே பண்ணதில்லை. இது வரைக்கும் வந்து எல்லாருக்கும் இந்த சன்மனதில் இருக்கட்டும், இப்போ இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். வந்தேன்னா அப்பாயின்மெண்ட்டை கேட்டு அவர் வந்து பார்த்து ஒரு சின்ன பிளெஸிங் வாங்கிட்டு போனால் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அது என்னன்னே தெரியல, அந்த மாதிரி நான் வளர்ந்துருக்கேன். ஏன்னா அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்பையும் அதே பங்கு தான் எனக்கு இருந்தது. இவர்கள் 2 பேருமே இன்ஸ்பயர் ஆனேன், அவர்களோட செயல்பாடில் இன்ஸ்பயர் ஆனேன்னா அதுக்கு 2 காரணம் தான். இது வரைக்கும் கருணாநிதி அவர்கள் மேடை பேச்சில் என்னைக்காவது ஒரு நாள் என் கட்சிக்காரன் இந்த தவறை பண்ணுனா அதனால நான் உறங்காமல் இருக்கேன்னு சொன்னார்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தவனை உறங்க விடாமல் பார்த்துருப்பீங்க நீங்கள். கருணாநிதி அவர்கள் வந்து அவர் ஆளுமை திறன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நைட்டு 1 மணி 2 மணி ஆனால் கூட ஃபோன் பண்ணி, என்னடா அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, அந்த மாவட்டத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு இங்கே ஐஎஸ் ரிப்போர்ட் வருது, இங்கே உளவுத்துறை ரிப்போர்ட் வருது, ஒழுங்காக இல்லை தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி செயல்பட வைப்பார். மக்களோட சேவை என்னங்கிறத அவர் அந்த அரசாங்கத்தில் குறை இல்லாத, அது டிவிலாம் பார்த்தீங்கன்னா நான் அவர்கிட்ட படிக்கிறதுக்கு நான் பார்க்க சேம்பருக்கு போய் உட்காந்துருந்தேன், நான் பார்ப்பேங்க. அவர் ஓடியாந்து நியூஸ் சேனலில் பார்த்துட்டே இருப்பார் ஒரு பிஆர்ஓ. நான் ஒரு நாள் அப்படி இன்ட்ராக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுங்க, அடுத்த அப்பாயின்மெண்ட் தாங்க, இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குன்னா அந்த பிஆர்ஓட்ட பேசுகிறேன். என்ன சார் இப்படி கண்ணை இப்படி உள்ளே உட்காரச்சிட்டு பேசுகிறீங்க பார்க்குறீங்கன்னா, தலைவர் ஒவ்வொரு விஷயமும் அரசாங்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் இப்போ நான் போய் பட்டியலிட்டு காமிக்கணும் சார், தான் பேப்பர் பேனை வச்சுக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தலைவர் இன்னைக்கு 12 மணி பிரேக்கிங் நியூஸ்னால் பிரேக்கிங் நியூஸோட அதாவது செய்திக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பாருங்கள் கருணாநிதி அவர்கள். இன்னைக்கு இந்த பிரேக்கிங் நியூஸ், இப்போ மத்தியானம் நியூஸ் வருது, சாயந்தரம் நியூஸ் வருதுன்னு நான் நோட் பண்ணி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒருத்தர், ஏதோ ஒரு அவலம், ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பிரச்சனை, இல்லை வந்து அரசாங்கத்தை ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான், ஏதோ கோரிக்கை நடத்துகிறான்னா இது பத்திரிகை மூலமாக போலீஸ் வர்றது சாயந்தரம் தான் சார் வரும், பத்திரிகையில் இப்போ இமிடியேட்டாக வந்துடும். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா, கலைஞர் அவர்கள் ஆட்சி செய்தது போலவே அவருக்கு இணையாக நிகராக ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறான்னு சொல்கிறாங்க. இல்லை, அதில் மாற்றமே இல்லை. நான் திருப்பி அதை சொல்கிறேன், அவரோட செயல்பாடுல மாற்றம் நான் சொல்லலைங்க. ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை இவரை டாமினேட் பண்ணி, அதாவது கருணாநிதி அவர்களிடம் இருந்த அந்த ஆளுமை பவர், அந்த கெப்பாசிட்டி டு ரூல் த பீப்புள், அதாவது அவர்கிட்ட இல்லை. ஏன் இல்லைன்னா அதுக்கு 2 விஷயம். இவங்களுக்கு என்னன்னா, இது வந்து எதிர்கட்சிக்காரர்கள் அல்லது மீதி அவரை எதிர்த்திருக்கக்கூடிய எதிராளிகள் வந்து இவர்கிட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணிட்டாங்களோ. இது ஒரு சின்ன உதாரணம். இப்போ சாமி சூப்பரா பண்றீங்க நீங்க 2 தடவை நீங்க சொன்னீங்கன்னா, ஓ நம்ம நல்லா பண்றோம் பொறுக்குன்னு நானே வந்து என்ன பண்ணுவேன், இன்னும் என்ன அதுக்கு தான் எதிர்கட்சிகள் இருக்காங்களா, அது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்களே. அவங்க ஆரம்பத்திலேருந்து அதானே சொல்லிட்டு இருக்காங்க. அதானே பிரச்சனை. இப்போ உங்களுக்கு இப்போ யாரா ஒருத்தர், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிரியும் இல்லை, ஒரு நிரந்தர நண்பன் இல்லைன்னு ஒரு பழமொழி ஏன் சொல்கிறாங்கன்னா, மக்கள் பிரச்சனைக்காக போகும்போது உயர் அதிகாரிகளையோ அமைச்சர்களோ பார்க்கணுங்கிறது விதி இருக்குது. இப்போ மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் அவர்கிட்ட எப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையை இந்த எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஏன் கூட இருக்கவங்களே உருவாக்குனாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன்.
நீங்கள்லாம் லாய்க்கே இல்லை, நீங்கள்லாம் வந்து அவங்க அப்பா இறந்துட்டார், இறந்த கையோடு வந்து இவர் வந்து கேப்டன்ஷிப் எடுக்கிறார், அதாவது சீஃப் ஆஃப் த கேப்டன் வந்து வருது. அது வரைக்கும் என்ன பண்ணார்னா, அவங்க தந்தையார் இருந்த காலத்தில் கூட இவருக்கு வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ண கொடுக்கல, ஒரு இளைஞர் அணியாக கொடுத்து அந்த ஒரு விங்கில் தான் வச்சுருந்தாரு ஒழிய படிப்படியாக துணை முதல்வர் என்ற நிலைக்கு. அது எப்போ வந்தாங்கன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் தான் அந்த பொறுப்பை கையில் கொடுக்குறாங்க. ரோலுங்கிறது வேறங்க, கெப்பாசிட்டி ஆஃப் த லீடர்ஷிப்புங்கிறது வேற. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொதுச்செயலாளர் இப்போ வந்து தலைவராக இருக்கார், இப்போ வந்து இவரை வந்து அப்படியே அப்கிரேட் டு பொதுச்செயலாளர் வந்து பொதுச்செயலாளர் தலைவராக வந்திருந்தாருன்னா உண்மையிலேயே நீங்கள் நினைக்கிற கெப்பாசிட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நிச்சயமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ அவர் வந்து எப்படின்னா சிறகு அடித்து பறக்கக்கூடிய ஒரு விஷயத்தில், அதாவது நான் சொல்கிறது வந்து அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்க, ஆனால் ஃபெயிலியர் இன் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபெயிலியர் ஆகுறாரு, ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் சக்ஸஸ் ஆகுறாரு. ஏன் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபெயில் ஆகுறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, அந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கருணாநிதி அவர்கள் வந்து காலத்தை எடுத்து வச்சாங்கன்னு நான் சொன்னேன்ல. இப்போ பெரியார்கிட்டருந்து பாடம் படிச்சுட்டு அண்ணா கிட்ட கால் வச்சு அண்ணா கிட்ட இருந்து அப்படியே பிடிச்சார், அந்த ஒரு தனித்துவத்தை உருவாக்கிக்கிட்டார். கரெக்டுங்களா? இவங்க நேற்று வரைக்கும் வந்து கருணாநிதி அவர்கள் சொன்ன பாதையில் மட்டும்தான் பயணம் செஞ்சுருக்காங்க, அது தவிர வேற பாதை அவங்களுக்கு தெரியாது. இது வந்து புது பாதை அவரை பொறுத்தளவில். இந்த புது பாதையில் அவர் காலை வைக்கிறதுக்கு எவ்வளவு அவமானம், தெரு தெருவா கூப்பிட்டு நீ இதுக்கு லாய்க்கில்லை, நீ அதுக்கு லாய்க்கில்லை, பல தோல்விகளை சந்தித்த ஒரு மனிதன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெற்றி அடைஞ்சிருக்காரு. கரெக்டாக இந்த வெற்றியை அவர் வந்து ஜீரணிக்கிறதுக்கே 1 வருஷ காலங்கள் அவருக்கு ஆயிருக்கு. இந்த இந்த தனக்கு கிடைச்ச இந்த வெற்றியை முழுசாக அவர் என்ஜாய் பண்ணுறதுக்கு 1 வருஷ காலங்கள் ஆயிருக்கு. கட்சி தொடங்கி எவ்வளோ நாள் ஆகுது? நான் கட்சி 15 வருஷம் ஆச்சு. சரி. ஏன் 15 வருஷமாக நான் வந்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் என்னால் ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் பியரர்ஸை பிடிச்சி, நிறைய ஆஃபீஸ் பியர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஒரு கேப்பபிலிட்டி இந்த இடத்துல இந்த பணியை செய் அப்படின்னா அந்த பணியை செய்து முடிக்கக்கூடிய ஆஃபீஸ் பியரர்ஸை நான் கண்டுபிடிச்சேன்னா 15 வருஷமாக என்னோடய போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி மக்கள்கிட்ட என்னோட நம்பிக்கை, நான் வந்து மக்கள் என்னை நம்பி நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது மக்களோட கோரிக்கை என்ன, அதை நம்ம நிறைவேற்ற முடியுமா, இந்த இடத்துல மக்கள் என்னை நம்பி என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் மக்களோட தேவைகளை நான் நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியை வளர்க்குறதுக்கு எனக்கு 15 காலங்கள் ஆகிருக்குது. ஆனால் என்னை விட அவருக்கு வந்து ஈஸியாக இருக்குது. பரிச்சை தமிழ்நாடு சொல்லிட்டீங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் தந்தையாரை விட குறைந்த ஒரு நிர்வாக திறமையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்றியத்தில் அவரை பற்றி சொல்லுங்கள். அதாவது நரேந்திர தாமோதரதாஸ் மோடியை பொறுத்தவரை அவரே வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு, பண மதிப்பிழப்பீடு வந்தப்போ ஓப்பன் மேடையில் என்ன சொல்கிறாருன்னா, எந்த நிமிஷம் எனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. யார் சொல்கிறது? இந்த தேசத்தோட பிரைம் மினிஸ்டர், முக்கிய பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதை சொல்லி பல ஆண்டுகளாச்சு இன்னும் உயிரோட தானே இருக்காரு. இல்லைங்க, அதை சொல்லி பல ஆண்டு காலங்கள் இருக்கு, உயிரோட தான் இருக்காரு. ஆனால் ஒரு விஷயத்தை செய்வதற்கு, அதாவது ஒரு நற்காரியமோ அது தீய காரியமோ இல்லை அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணுறதுக்காக அந்த சிஸ்டம் கொண்டாந்தாரோ இல்லை பொதுமக்களை தெருவில் நிறுத்தி படாத பாடு படுங்கடாங்கிறதுக்காக அந்த டிமானிட்ரேஷன் கொண்டு வந்துடும் எனக்கு தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் அவர் எடுத்த அந்த டாஸ்கில் வெற்றி பெற்றாராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் அதையும் கடந்து 2வது முறையா ஆட்சியை பிடிச்சது அது ஒரு பெரிய வரலாறு தானே. அப்போ இங்கே ஸ்டாலின் நிர்வாகத்தை விட அந்த நிர்வாகம் நல்லா இருக்குன்றீங்களா? இல்லை, நிர்வாகம் நல்லா இருக்குன்னு சொல்லலைங்க. அதாவது ஒரு நிர்வாகத்தை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எந்த நிர்வாகம் இருந்தது நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் நிர்வாகம் இருந்தது. காங்கிரஸ் நிர்வாகத்தை வேண்டாம் என்று ஒதுக்குனது இந்த மக்கள் தானே. இதே பிஜேபி நிர்வாகத்தை வேணாம்னு சொல்லி பக்கத்து அண்டை மாநிலமான கர்நாடகாவில் ஏன் ஒதுக்குனாங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மக்கள் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டு. அது என்ன பிரச்சனைனா, இங்கே அந்த ஆட்டு மந்தை மாதிரி மக்கள் இன்னும் வந்து திங்க் பண்ண மாட்டுறாங்க. அதாவது இந்த பக்கம் போனோன்னா ஒரு ஆடை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாஞ்சிச்சுன்னா சர்ன்னு முன்னாடி யாரும் கேப்டன் எடுத்து போகிறாங்களா, பின்னாடி சரச்சரன்னு போவோம். அது செம்மறி ஆடு மாத்திரம் தானே, செம்பரி ஆடி மாத்திரம் போவோம், வெள்ளாடு போகாது. அதுதான் சொல்ல வரேன். இப்போது அந்த செம்பரி ஆடுக்கு இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அரசியல்ன்ற ஒரு விஷயத்தில் மக்கள் வச்சாங்கன்னா மட்டும்தான் மாற்றம் வரும். அப்படி மக்காத வரைக்குமே இந்த மாதிரியான அவலங்களை சந்தித்து தான் ஆகணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க நிலைமையில் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் மக்களோட நலன், மக்களோட எதிர்கால சந்ததியோட நலன், இதை கருத்தில் கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள்னா தாக்கு பிடிப்பாங்க. அதாவது தொடக்க காலத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு வகுப்பு எடுக்கிற மாதிரி நிறைய செய்திகள் சொல்கிறீங்க. நான் நேரடியாக கேட்குறேன்,
நரேந்திர தாமோதரதாஸ் சரியாக ஆட்சி செய்கிறாரா? அதைத்தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. இப்போ அவர் ஆட்சி சரியில்லைன்னா இந்த தேர்தலை மக்கள் தூக்கி வெளியே போட்டுருவாங்கன்னு தான் சொல்ல வரேன். இப்போ நரேந்திர, உங்க பார்வை என்ன? மக்களை விடுங்க, உங்க பார்வை என்ன? மக்கள் பிரதிநிதி, நீங்க ஒரு தலைவர். என்னோட பார்வையில் நரேந்திர தாஸ் மோடி எப்படி பயணம் பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து எதிர்கால திட்டமிடல் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த நிகழ்காலத்தை பொறுத்தளவில் அவரோட திங்கிங் எப்படி இருக்குன்னா, நம்ம இதை செஞ்சா கரெக்டா வந்துருமோ, மக்கள் நல்லது நடந்துருமோ, மக்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்றாரு. ஆனா பின்விளைவுகளை நோக்காமல், அதாவது இதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்கன்னா இதனால் இத்தனை மக்கள் கஷ்டப்படுவான், இத்தனை கோடி மக்கள் வந்து தெருவில் போய் நிற்பான், இத்தனை கோடி மக்கள் வந்து பஞ்சத்துக்கு நிற்பான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லை. ரெண்டாவது பேடிஎம் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறோன்னு சொன்னான். இந்த நிமிஷம் எனக்கு அமௌண்ட் பிடிச்சிட்டு இருக்கான், என்னென்னு பிடிச்சிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் பேடிஎம் யூஸ் பண்ணுறேன், இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபே வந்து எல்லாம் டிஜிட்டலைஸ்னா ஜிபேல கொடுக்குறேன். நேற்று வரைக்கும் ஃப்ரீயாக விட்டான், இன்றைக்கி தான் நான் ரீசார்ஜ் பண்ணேன்னா ₹1 பிடிக்கிறான் ஒரு உதாரணத்துக்கு. அதே மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சம் பேமெண்ட், சார்ஜ் ஆன் பேமெண்ட் கொண்டு வரான். அப்போது எதிர்கால திட்டமிடல் வேணுமா வேணாமா? இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களை நம்பி, ஆட்சியாளர்களை நம்பி நான் இல்லை, எல்லாருமே வந்து உள்ளே வர்றோம். அதை ஆட்சியாளர்கள் செஞ்சான்னா அந்த திட்டம் கரெக்டாக இருக்கும் நம்புகிறோம். இந்த இடத்துல இந்த திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்காலத்தில் வந்து நான் வந்து பழகிட்டேன்பா, ஒரு விஷயத்தை பழகினதுக்கப்புறம் திடீர்னு என் மேலே சுமை தூக்கி வைக்கிறான். எப்படி சுமை தூக்கி வைக்கிறான்னா, சார்ஜ் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 மினிமம் டெபாசிட் வந்து ₹2500 வந்துருச்சு. யார் மேலே இந்த 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 சுமை விழுகுது? இப்போ நார்மலாக ஒரு பேங்க்கில் இன்றைக்கி வந்து ஒரு கிராமப்புற பேங்க்கில் ₹1000 இது கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? இந்த மகளிர் சுதை எந்த திட்டம் அந்த திட்டம்னு ஒரு ₹1000 நன்கொடை இது கொடுக்குது. அரசாங்கம் வந்து ஒரு இலவசமாக ஒரு தொகை தருதுன்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ₹2500 வேணுங்கிற மாதிரி கம்பல்சன் கொண்டு வந்துட்டாங்க ரிசர்வ் பேங்க்லேருந்து. பேங்கிங் செக்டரும் அப்போதே மாதிரி நகண்டுட்டு இருக்கு. இப்போ அந்த ஏழைக்கு தெரியாது அந்த பேங்க்கில் ₹1000 தான் இருக்குன்னு. இவன் போய் ₹1000 இந்த மாதம் வந்து போய் எடுக்க போனால் அங்கே வந்து ₹200 தான் இருக்குது. கேட்டால் நீ மினிமம் பேலன்ஸ் ₹250 எடுத்துட்டேன், ₹500 எடுத்தேன். ஒரு சில பேங்க் கொள்ளை அடிக்கிறான், ₹500 மினிமம் பேலன்ஸ் சார்ஜுன்னு சொல்லி எடுக்கிறான். இதெல்லாம் வந்து அரசாங்கம் திட்டமிடோட செய்யணுமா வேணாமா? நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய ஒரு காணொளி, விளம்பர காணொலியை பார்த்துவிட்டு நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர காணொளிக்கு பின் மீண்டும் தொடர்வோம், நிகழ்வை தொடர்வோம். நான் மறுபடியும் நரேந்திர தாமோதரதாஸ் சிறப்பாக செயல்படுகிறாரா இல்லையா? நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர் படிப்பறிவுக்கு, அவருக்கான அந்த அனுபவத்திற்கு, அரசியல் அனுபவத்திற்கு என்ன முடியுமோ அது பெஸ்ட்டாக பண்ணுறாரு. ஆனால் அது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு, இந்திய பொருளாதார நிலைக்கு சரியாக இருக்குன்னா என்ன பொறுத்தவரை சரியாக இல்லை. அந்த திட்டமிடலோ அவரோட செயல்திறனோ போதுமான அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளாவது அதை செய்யணும், அதை சரிப்படுத்தணும். அதுக்கு தான் படிக்காத, இன்னைக்கு இந்திய அரசியல் சட்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு படிக்காதவராக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆகி அது அதிகார பவருக்கு வந்துட்டால் படித்தவர்கள் அவர்களுக்கு உரிய அறிவுரையை கூறி நல்வழிப்படுத்தி மக்கள் ஆட்சியை சரியாக கொடுக்கணும் தான் அந்த IAS IPS அப்படிங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிஸ் கொடுத்தாங்க. உங்களை பொறுத்தவரை மாநில அரசும் சரியில்லை, ஒன்றிய அரசும் சரியில்லைன்றத விட இன்னும் சரியாக செயல்பட வேண்டும்ங்கிறது தான் என்னோட ஆதங்கம். எல்லாம் எஸ்கேபிசமாவே இருக்கு. எஸ்கேபிசம் இல்லைங்க, சரியில்லை. நீங்க பாருங்க, ஒண்ணு திட்டம், அதாவது இப்ப MK ஸ்டாலின் அவருக்கு நான் தான் சொல்லிட்டேன், தந்தை செயல்பட்டு நீங்க உங்களுடைய கட்சியை வேகப்படுத்துவதன் காரணமே இவங்க 2 பேரும் சரியில்லை, நான் வர்றேன் எனக்கு ஓட்டு போடுங்க தான் சொல்ல வரீங்க. அப்படிதான் வர்றேன். அதாவது இவங்க சரியில்லை அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்க MK ஸ்டாலின், கருணாநிதி அவர்களுக்கு செயல்படுற அளவுக்கு அவருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கானா? இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன்ல, இல்லை. ஆனால் அவரால் இந்த இனி வரக்கூடிய 2 ஆண்டு காலங்களில் செயல்படுத்திக்கிற முடிஞ்சதுன்னா எனக்கு வேலையே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிறேன், இப்போ இந்த இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன், 15 ஆண்டு காலங்களாக மக்களோட பயணிக்கிறேன், பல பிரச்சனைகளுக்காக நான் குரல் கொடுக்குறேன், போராட்டங்களை எடுக்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜனவரி பொங்கல் வந்தது இல்லையா, தைத்திருநாள் பொங்கலை கொண்டாடுறதுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. எப்படி அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, பச்சரிசி, இது ஒரு கரும்பு மஞ்சக்கொத்தெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் 3 ஐட்டம் தான், பச்சரிசி, கரும்பு, இனிப்பு, வெல்லம், இந்த 3 தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அஃபீஷியலாகவும் லெட்டர் கொடுத்தேன், சீஃப் செக்ரட்டரிக்கு அஃபீஷியலாக லெட்டர் கொடுத்தேன். இந்த மாதிரி சார், நீங்கள் வந்து இது வந்து அன்பயாசிட்டு, அதாவது என்னதான் உங்களுக்கு வந்து நிதிச்சுமை கடைச்சுமை இருந்தால் ஏழை எளிய மக்கள் வந்து இன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் பிறந்து ஏழை எளிய குடிசையில் வாழக்கூடிய மக்கள் பணம் இல்லை, இந்த பொங்கலை கொண்டாட முடியாது. அதனால் அந்த கொடுக்கக்கூடிய
வேஷ்டி சேலைகள், அந்த ஏற்கனவே கொடுத்த பரிசு தொகுப்பு, ஏற்கனவே ஒருத்தவங்க கொடுத்து வச்சுட்டாங்க, அதை நீங்கள் மாற்றாதீங்க. ஒன்று கொடுங்க, இல்லைன்னா நான் நீதிமன்றத்தை நாடுவேன், இல்லைன்னா நான் சமூக ஜனநாயகப்படி என்னோடய போராட்டத்தை கையில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே மூவ் பண்ணேன். நான் நீதிமன்ற போராட்டத்துக்கும் தயாராகி பெட்டிஷன் கொடுத்தேன், இன்னொரு பக்கம் வந்து ஜனநாயக முறையில் மக்களை கூட்டி போராடுறதுக்கும் தயாராகிட்டேன். சரி, இதெல்லாம் செஞ்சீங்களே, மகளிருக்குன்னு ஒரு 1000 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறாங்களே, அதை பாராட்டி ஏதாவது எழுதுனீங்களா? முதல்வர் கொடுத்துருக்கேனே அவங்க செய்ய, அதான் நான் சொல்கிறேன், அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனைக்குமே முதல் பாராட்டு சாமியோட பாராட்ட தான் இருக்கும். நீங்கள் வேணால் கேட்டு பார்த்து. சரி, இப்போ எதிர்காலத்தில் உங்கள் கட்சி கொஞ்சம் வளர்ந்துருதுன்னு வச்சு, சரி, கூட்டணிக்கு போனால் தான் நம்ம இடங்களை பெற முடியும், சட்டமன்றத்திலையோ நாடாளுமன்றத்திலையோ ஒரு நிலை இருக்குது. ஓகே, அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி அதுக்குள்ளே போவீங்களா, இல்லை பாரதிய ஜனதா இருக்கிற கூட்டணிக்குள்ளே போவீங்களா? யார் திறமையாக செயல்படுறாங்க, யார் மக்கள் வந்து விரும்புகிறாங்கன்ற பார்த்துட்டு, இந்த மக்களோட தீர்ப்பு தான் இங்கே மகேசன் தீர்ப்பு மாதிரி. அரசியலை பொறுத்தளவில் தனிப்பட்ட இப்போ சாமிங்கிறது வந்து மக்களுக்காக தானே சேவை செய்ய வர்றேன், எனக்காக வரலையே இந்த அரசியலுக்கு, மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்ய வருவேன். இப்போ நான் நீங்க ஒரு கருத்தை கேட்பேன், இல்லை நீங்கள் ஒரு தேர்தல் நடத்துவீங்க மக்கள் கருத்தை கேட்டு, மக்களை கருத்துக்களை கேட்டு நான் என்ன பண்ணேன், மக்களோட இது அதிபெருமான மக்கள் இதை விரும்புகிறாங்க, இப்போ திமுக விரும்புகிறாங்க, இல்லை இப்போ பிஜேபி விரும்புகிறாங்க, இல்லை வந்து இன்னொரு அமைப்பை விரும்புகிறாங்க. அது உங்களுடைய கொள்கையெல்லாம் காலி பண்ணிட்டு சந்தர்ப்பவாதம்னு வச்சுக்கலாமா? அப்படி சொல்ல முடியாதுங்க. நான் சொல்ல புரிஞ்சுங்க, சந்தர்ப்பம் இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் சந்தர்ப்பவாதம் தான் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நேற்று வரைக்கும் சொன்ன கட்சிக்காரங்க எத்தனை பேர் என்னென்ன பேசினாங்க, இன்னைக்கு போய் பிஜேபியில் போய் உட்காந்துருக்காங்க. நான் அப்படி யாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணல, நான் டேரக்டாக தானே கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். மோடி அவர்கள் அவர் படிப்பறிவுக்கு அவரோட திறமைக்கு என்ன முடியுமோ அதை செய்கிறார். ஆனால் அது போதலை, இந்த தேசத்துக்கு அது போதலை, அதனால தான் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ அவர் மாறணுமா மாறக்கூடாதா, அதுதான் சொல்றாங்க. இந்த மாற்றம் வேண்டுமா வேண்டாமாங்கிறது என்ன பொறுத்தல அவரை இந்த 10 ஆண்டு காலங்களில் அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச போதலைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ அடுத்த ஆள் வேணுமா இல்லையா? அதுதான் போதலைன்னா நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தங்க டெவலப் ஆகலாம்ல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து லாயர் ஆகி உட்காந்துருலங்க. நான் 5 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு இதில் வந்து ஒரு நார்மலாக வந்து பிஏ எல்எல்பி எடுத்து 5 வருஷம் கோர்ஸு, இல்லை பிஏ முடிச்சுட்டு எல்எல்பி வந்தோம்னா 6 வருஷம் கோர்ஸ். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே வந்து முடிச்சா தானே வந்து எனக்கு டிகிரி. அவர் சரியாயிட்டாரு, மறுபடியும் அவர் வரலாம் அப்படி சொல்ல முடியாது. அதாவது அவர் சரியாயிட்டாரு வரலாம் அப்படிங்கிறத விட மக்கள் வந்து இப்போ எப்படி இப்போ வந்து ஒன்றும் இல்லை, அப்படி சரியாயிட்டா வரலாம்னாக்கா இப்போ நீங்க அந்த மாநிலம் அதை மீதி, அதாவது நீங்க அரசியலே பேச தேவையில்லையே, ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மக்களே பார்த்துப்பாங்க, மக்களே ஓட்டு. இல்லை இல்லை, நான் பேசுறேன், நீங்க எடுத்து சொல்ல வேண்டாமா மக்கள்கிட்ட இது சரி இது தவறுன்னு? அதாங்க, இது சரி அது தவறுன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியும், அது மக்களே பார்த்துப்பாங்க. அப்படி இல்லை அப்படி இல்லை, அந்த பாய்ந்து போகல. இப்போ ஒரே ஒரு பிரச்சனை வச்சு ஒரு மனுஷன் குற்றவாளி நான் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு அரசியலை பொறுத்தவரை இந்த விஷயத்துல இவர் சரியா கையாளலை, அதனால இவர் சுத்தமா வேஸ்ட்னு சொல்ல முடியாது. அதை தவிர எவ்வளோ விஷயங்களை கையாண்டு இருப்பாங்க. இப்போ அதே தான் இங்கே மத்திய அரசுகிட்டே இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் நல்லது செஞ்சாலும் பல விஷயங்கள் சறுக்கலான விஷயங்களை செய்கிறாங்கிறத நம்மளே நேரடியாக சுட்டி காமிட்டு தான் இருக்கும். எழுத்து மூலமாக சுட்டி காமிக்கிறோம், போராட்டம் மூலமாக சுட்டி காமிக்கிறோம். சரி, அது வாங்க, உங்களுடைய கட்சி தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தில் அதை போட்டுட்டு இனி நம் கட்சின்னு ஒன்று போட்டிங்களா, அது என்னது? அதாவது எப்படி வந்து காந்தியை இன்ஸ்பயர் ஆகி ஒரு வழக்கறிஞராக ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அட்வொகேட்டாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கணும், அது மாதிரி இனி நம் கட்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பிகம் அ கிங் ஆஃப் த நேஷன்ஸ். எல்லா நேஷனுக்கும் நம்ம நாடு வந்து வல்லமை பொருந்திய ஒரு வல்லரசு நாடாக வரணுங்கிறது என்னோட சின்ன வயசு கனவு. அந்த கனவை நோக்கி பயணத்திற்கு ஒரு அமைப்பு செட்டப் பண்ணணும். அமெரிக்கா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்தியாவும் ஒரு வல்லமை பொருந்திய நாடாக வரணும். வல்லமை பொருந்திய மாட்சிமை பொருந்திய ஒரு கண்ட்ரியா நம்ம இந்திய தேசத்தை பார்க்கணும். தமிழகம் வந்து தலை நிமிர்ந்து உலக நாடு தலை நிமிர்ந்து சொல்லி கொடுத்த பரம்பரை நம்மகிட்ட வரலாறு இருக்குது. மீது எந்த கண்ட்ரிக்குமே அந்த வரலாறு கிடையாது. ஆனால் அழிக்கப்பட்ட வரலாறு நம்மகிட்ட தான் இருக்குது. உருவாக்கிய வரலாறு ராஜராஜ சோழன்லேருந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமது மன்னர்கள் பல தேசங்களில் வந்து காலடி எடுத்து வச்சதுக்கான வரலாறு நம்மகிட்ட இருக்குது. ஆனால் வரலாறு நம்ம இன்னைக்கு சொல்லித்தரதுக்கு தான் ஆள் இல்லை. அதே மாதிரி அதே வரலாறு இங்கிலாந்து இருக்கு. எங்களை கேட்டுத்தான் சூரியன். அதுக்கப்புறம் தானே இங்கிலாந்து வந்து நமக்கு நம்ம தானே அவங்களுக்கு முன்னோர்கள். இப்போ நம்ம ஆள் அங்கே போய் காலை வச்சதுக்கு அப்புறம் தான் அவன் நம்மளை நோக்கி வர்றான். இதுல என்ன கவனிக்கக்கூடிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழன் எல்லாத்துலயும் முன்னோடியா இருக்கணும்னு சொல்ல வரீங்க. எல்லாத்துலயும் நம்ம முன்னோடியா போய் அங்க கால் வச்சு அங்க இங்க பெப்பர் கிப்பர் இப்படி ஒரு நிலைக்கு வரணும்ன்ற நிலையில உங்கள் கட்சி அதை நோக்கி எப்படி செல்கிறது, அதற்கான கொள்கை எல்லாம் வச்சிருக்கீங்களா? தெளிவான கொள்கை கொண்டு வந்திருக்கோம், தெளிவான கட்டமைப்பு உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த அடித்தளம் தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி தருது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க இதே மோடியா இருக்கட்டும் இல்லை ஸ்டாலினாக இருக்கட்டும், எப்படி உருவாக்கிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மோடி வந்து டைரெக்டாக வரலைங்க. மோடி வந்து யாரோ ஒருத்தர் அவர் உருவாக்குன அந்த பிஜேபி பார்ட்டிக்குள்ளே அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் கடந்து போயிட்டாங்க. அதில் இவர் ஒரு காலடி எடுத்து வச்சு இன்றைக்கி வந்து நிற்கிறாரு. அது ரொம்ப ஈஸி, சுலபமான வேலை. நாளைக்கு இவர் வந்து மோடி வந்து காணாமல் போயிடுவார். ஆனால் நான் இப்போ உருவாகக்கூடியது இன்னும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் சரி,
இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம அமைப்பில் இருக்கீங்கன்னா உங்களோட தலைமுறை உங்களை பற்றி பேசும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு லைட்டனாக இருப்பீங்க. என்னையும் உங்கள் அமைப்பில் சேர்த்துட்டீங்களா? இப்போ தாராளமாக எல்லாரும் தானே. இப்போ இந்த அமைப்பு இல்லைங்க, நம்ம எங்கே போய் உட்காந்தாலும் அந்த அமைப்பில் நீங்கள் இருக்கீங்க. சரி, உங்கள் கொள்கையை சொல்லுங்க. எங்களோட கொள்கை சிம்பிளான கொள்கைங்க. இந்த கனவுகள், நம்ம முன்னோர்கள் கனவுகள் எல்லாம் வீணாயிடக்கூடாது. அதாவது எதற்காக இந்த உயிர் தியாகம் செய்தார்கள், நம்ம நாடு நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், அடிமைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உயிர் தியாகம் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த தியாகத்தை குப்பையில் போட்டு மிதித்து கொண்டு மேலே 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 நம்மளை வந்து அடிமையாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காரன் இதே வேலை தான் செஞ்சான். என்ன செஞ்சான் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்காரன் என்ன பண்ணான், வியாபாரத்துக்கு வந்தான். வியாபாரத்துக்கு வந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணால், ஏன் பொருளை வாங்கு அப்படின்னு கெஞ்சின நிலைமை போய் இதைத்தான் வாங்கணும், இது நான் சொல்கிறது தான் சட்டம், நான் வைக்கிறது தான் திட்டம், இதுக்குள்ளே தான் நீ வாழணும், நீ எனக்கு கப்பம் கட்டலாம், நீ பேசக்கூட கூடாது, இந்த இடத்துல கூடக்கூடாது அப்படின்னு நம்ம மக்களையே வச்சு நம்மளையே அடிமையாக்கி நம்மளை மேலே ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இது எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு தான், எல்லாம் தெரிஞ்ச. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அது அப்படியே டிட்டோவா, கொஞ்சம் கூட மாட்சிமை இல்லாமல் 75 ஆண்டு காலங்களில் திருப்பி அதை நம்ம சந்திக்க வேண்டிய அவல நிலைக்கு நம்ம தேசமும் வந்துருச்சு, தமிழ்நாடும் வந்துருச்சு. இதை மாற்றணும் அப்படின்னா, மாற்றம் என்னிடம் வந்து தொடங்கினா பத்தாது, மாற்றம் உங்கள்கிட்ட வரணும். இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு தமிழ் தொலைக்காட்சி, தமிழன் தொலைக்காட்சி நேர்கள்ட்டேருந்து வரணும், மக்கள்கிட்டருந்து வரணும். இது வந்தால் தான் இன்னைக்கு நீங்கள் டாக்ஸுங்கிற ஒரு, அன்னைக்கும் முப்பாட்டன் வீரபாண்டிய கட்டபொம்மன் எதிர்த்தது எதுக்கு, உனக்கு ஏன் நான் வரி கட்டணும்? இன்னைக்கு நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்க. உங்கள் வீடு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி கட்டிய இந்த மாளிகையில் நீங்கள் உட்காரணும்னா அரசாங்கத்துக்கு, அதாவது ஒரு வாடகைக்கு ஈக்குவலாக டேக்ஸ் கட்டுற அளவுக்கு வந்துச்சு. அப்போ வாடகைதாரர் நிலைமை என்ன ஆகும் யோசிங்க. அதே மாதிரி டோல் டேக்ஸுன்ற ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்கிறேன், ஒரு அடிப்படை கட்டமைப்புங்க. ஒரு சுகாதாரம், மருத்துவம், அதான் மருத்துவம் சுகாதாரம் ரெண்டும் ஒன்று தான். சாலை வசதி, போக்குவரத்து, உணவு, உடை, இருப்பிடம், இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல். மின்சாரம்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல். இதெல்லாம் வந்து கொடுக்கணும் அரசாங்கம், அதை கொடுத்துட்டு தான் மீதி வேலையை செய்யணும். இன்றைக்கி இதுக்கு எல்லாம் எவ்வளோ இந்த இப்போ சமீபமாக மக்கள் தில்லாடிக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த இப்போ வந்து மின் கட்டண உயர்வு எல்லாத்தையும் 50 ரூபா, 500 ரூபா, 5000 ரூபான்னு ஏறிக்கிட்டு இருக்குது. அப்போது எங்கே போய்கிட்டு இருக்குது நம்ம நிலைமை? கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையை கடந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, குற்றச்சாட்டுகளும் குறைகளும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க, அதை நம்மளும் கேட்டுட்டு இருக்கிறோம். உங்கள் கொள்கை, நீங்கள் எப்படி இதெல்லாம் மாற்ற போகிறீங்க? நீங்கள் உங்களுக்கு ஆள் சேருங்க, உங்கள் கட்சிக்கு ஆட்களை பிடிங்க, அதுக்கான கொள்கையை சொல்லுங்கள். சிம்பிளுங்க. என்னோட கொள்கை என்னென்னா, ஒரு இன்னைக்கு இருக்க இந்த செட்டப் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் செட்டப்பை அக்குவேர் ஆணிவேர் அட்ரஸ் இல்லாமல் அழிச்சிடணும்னா அதுக்கு 2 அம்பேத்கருக்கு எதிராக செயல்படணுன்றீங்களா? அம்பேத்கருக்கு எதிராக அம்பேத்கருக்கு எதிராக செயல்படுறீங்களா நீங்க ஒரு வார்த்தை கேட்குறீங்கல்ல. அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கின இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எதற்கு இது வரைக்கும் 100க்கு அதிகமான, இன்னைக்கு 122 தடவை அமெண்ட்மெண்ட் போயிடுச்சு. அது அப்பவே செத்து போச்சு. ஒரு சிலவற்றுக்கு தானே பண்ணிருக்காங்க, சில மாற்றங்கள் அப்பவே செத்து போச்சு. நீங்க மொத்தமா அழிக்கணும்ன்றீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம்ன்ற ஒரு விஷயத்தை சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி சாகடிச்சுட்டு இருக்காங்கன்னா, அரசியல்வாதிகள் அவர்கள் சுயநலத்திற்காக மாத்திக்கிட்டே இருக்காங்க. வர 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 அப்ப மக்களுக்காக சட்டம் தவிர அந்த சுயநலவாதிகள் தவறுன்றீங்களா? இது நல்லா பார்த்துங்க. ஒரு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நீதித்துறையோட நீதிபதிகள் எப்போ தெருவில் வந்து உட்காந்து, மக்களே நீங்கள் பார்த்துக்கோங்க இவ்வளவு அநியாயம் நடக்குதுன்னு எப்போ அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெருவுக்கு வந்து உட்காந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து பேசிட்டாங்களோ அந்த நிமிஷமே இந்திய நாட்டுக்கு ஒரு பெரும் ஆபத்தான சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுக்கு மேலே என்ன வேணும்? நாட்டில் உச்சபட்ச அதிகாரம் உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 4 நீதிபதிகள் வெளியே வந்து வெளிப்படையாக பப்ளிக்காக மக்களை சந்திக்கிறதுக்காக மீடியாவை கூப்பிட்டு நாடு ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கிறது உஷாராய்க்குங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்போ இன்னைக்கு இருக்க தலைமை நீதிபதியாக தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்க தலைமை நீதிபதியும் ஓப்பனாக சொல்கிறாங்க, மக்கள் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்காதீங்க. அதாவது அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமா, இல்லை மொத்தமாக மாற்றி எழுதணுமா? அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சட்டம் அந்த கால சூழ்நிலையில் சரியாக இருந்தது. ஏன்னா
இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து குறைப்பிரசவம் தாங்க பெற்றுக்கிட்டது ஓப்பனாக சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி வந்து இம்மெச்சூர்டாக குழந்தைங்க பிறக்குதோ, ஏதாவது ஒரு குழந்தைங்கிறது வந்து 9 மாதம் குழந்தை ஊட்டச்சத்து கொடுக்கணுன்றீங்க. ஊட்டச்சத்து குழந்தை அழிக்கக்கூடாது இல்லையா? இல்லைங்க, ஊட்டச்சத்து கொடுக்கணும் தாங்க. ஒரு கெப்பாசிட்டியே இல்லாத குழந்தை தான் இந்திய அரசியல் சட்டம் ஓப்பனாக சொல்கிறேன். அதாவது ஒரு 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 உச்சநீதிமன்ற வழக்கறிஞரா இந்த சட்டத்தை தெளிவாக கரைச்சி குடிச்சுங்கிற முறையில் நான் பேசுகிறேன். அம்பேத்கர் அவர்கள் அந்த கால சூழ்நிலையில் இந்திய சுதந்திரம் பெற்ற உடனே நமக்கு வந்து நம்ம நாடு குடியரசு அனௌன்ஸ் பண்ணணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாட்டோட சட்டம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அமைப்போட பிரிவு எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ வந்து நமக்கு இண்டிபெண்ட்டாக உருவாக்கலை. அதை வந்து இன்னொருத்தன் காப்பி அடித்த சட்டம் தான் இப்போ நம்ம வச்சுட்டு உட்காந்துருக்கோம். நல்லா புரியுதா? நமக்கான சட்டத்தை அது முழுவதுமாக காப்பி அடிக்கல, இவங்களோட கருத்துக்களையும் உள்ள புகுத்துனாங்க. இந்த இந்திய நாட்டுக்கு தேவையான கருத்துக்களும் உள்ள வச்சிருக்காங்க. அப்போது நான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே காந்தி உயிரோடு இருந்தாருன்னா அந்த குழந்தை ஒரு சீரான தெளிவான குழந்தையாக பிறந்திருக்கும். ஏன்னா ஃபாதர் ஆஃப் த நேஷனே செத்து விட்டார். ஒரு ஃபாதர் இல்லாத குழந்தை பிறந்தா எப்படி இருக்குங்க இந்த நாட்டில்? நான் ஒப்பனாக கேட்குறேன். ஒரு குழந்தை அப்பா இல்லாமல் வயிற்றில் பிள்ளையா இருக்கும்போது அப்பா தவறிடுறாரு. அந்த அம்மா ஒரே ஒரு விஷயம், அந்த அம்மா அழுதுகிட்டே குழந்தை பிறக்கிறா. ஏன்னா அப்பா செத்து விட்டார், ஓகேங்களா? அந்த அம்மா அழுதுகிட்டே வந்து குழந்தை பிறக்கிறா. அந்த அம்மாவை சரியாக கேர் பண்ணியிருப்பாங்களா, இல்லை வயிறு வளர்ந்த குழந்தைய சரியாக கேர் பண்ணியிருப்பாங்களாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஒரு குழந்தை வெளியில் வந்தாச்சு, குழந்தைய பாதுகாக்கணுமா அடிக்கணுமா? அவசரப்படாமல் கேளுங்க. இல்லைங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. குழந்தை வெளியே வந்துச்சு, அம்மாவும் ஐசியூவில் அட்மிட் ஆயிடுச்சு, குழந்தையும் ஐசியூவில் அட்மிட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிறந்த கொஞ்ச நாள்லேயே மாற்றம் கொண்டு வராங்க. எதில் கொண்டு வராங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் மாற்றம் கொண்டு வருவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை அவங்களால டாலரேட்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்திய அரசியல் சட்டம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா, மாற்றப்பட வேண்டுமா, திருத்தப்பட வேண்டுமா, அல்லது அழிக்கப்பட வேண்டுமா? அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம் அத்தனையுமே பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் பரிணமிக்கப்பட வேண்டும். அது குழந்தையா இருந்தது பெருசு இல்லை. டிகிரி முடித்து எப்படி வெளியில் வந்தாங்கன்னா ஒரு மெச்சூர்டு இருக்கும்ல, அந்த மெச்சூர்டுக்கு 75 ஆண்டு காலங்கள் வந்துட்டோம். இப்போ நம்ம அதை வந்து அதுக்கு தயாராகும். அதை திருத்தலான்ற வார்த்தைக்கு வரலாமா? அது திருத்துறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தப்பாக இருந்தால் தாங்க, இல்லை செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறீங்க. அதை பதப்படுத்தி பக்குவப்படுத்தி இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதனி இப்போ வந்து ஒரு மரத்துலேருந்து இறக்கும்போது அது வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சுண்ணாம்பு வச்சிங்கன்னா பதனியாக வரும், இல்லைன்னா கல்லாக மாறிடும். அந்த கல்லே கொஞ்ச நேரம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா விஷமாக மாறிடும். கரெக்டாக இது மாதிரி தான் இப்போது அன்னைக்கு நிலைமையில் அவர்கள் இயற்றிய சட்டம் இந்தியாவுக்கு சரியாக இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்ச நாள்லேயே நம்ம சுதந்திரம் கிடைத்து சுதந்திர நாடாக இந்திய ஜனநாயக நாடாக பிரகடனப்படுத்திய கொஞ்ச நாள்லேயே ஜனநாயக மக்கள் அவர்களோட ஆதங்கத்தை குரல் பதிவாக வெளிப்படுத்தும் போது அதனோட தாக்கத்தை அரசியல்வாதிகளால் ஜீரணிக்க முடியாமல் முதல் அட்டாக் வந்து அவரோட இப்போ வந்து ஒரு மரம், அம்பேத்கர் வச்சது ஒரு மரம் நல்லா அப்படி வளர்ந்துட்டு வருது. அந்த மரம் வளரும்போது ஃபஸ்ட்டு ஒரு கிளையை உடைக்கிறாங்க. எந்த கிளையை உடைக்கிறாங்கன்னா, இந்திய அரசியமைப்பு சட்டத்தில் மிக முக்கிய சரத்து வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய சுதந்திரம். அது என்ன சுதந்திரம்? பேச்சு சுதந்திரம். அது ஆர்டிகல் 21 நமக்கு தெளிவாக கொடுக்குறாங்க. அந்த சரத்தை உடைக்கிறாங்க. அதில் வந்து உள்ளே வந்து அந்த கிளையை உடைச்சிட்டு இன்னொரு செயற்கையாக ஒரு கிளையை உள்ளே வைக்கிறாங்க. இது மாதிரி இதுக்கு மேலே பேசினா உனக்கு தண்டனை கொடுக்கலாம்னு. அப்போ இந்தியன் பீனல் கோடு 500 ஐபிசியில் வந்து நடவடிக்கை எடுக்கலாம், இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற மாதிரி பேசினாக்கா நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து கை உடைக்கப்படுது. அது சரி என்று சொல்கிறீர்களா, தவறு என்று சொல்கிறீர்கள்? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போது அந்த சட்டத்தை இதுவரைக்கும் வந்து இந்திய அரசியமைப்பு சட்டத்தை உடச்சி கிளையை உடச்சி 100க்கு 200க்கு மேலே கிளையை உடச்சிடுறதுனால இப்போ அந்த சட்டத்தோட வீச்சு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. ஓப்பனாக சொல்லப்போனால் எக்ஸப்ட் ரிசர்வேஷன், அதாவது இந்திய அரசியமைப்பு சட்டம் தலித் மக்கள் உள்ளிட்ட, அதாவது அன்னைக்கு இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களுக்கான அந்த உரிமைகளை காப்பதை தவிர மீது எல்லா இடத்துலையுமே செத்து போச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க அந்த சட்டப்படி, அந்த இந்திய அரசியமைப்பு சட்டப்படி வந்து ஒரு நீதிபதி நியமனம் பண்ணுறாங்க. ஓகே, அப்சல்யூட்லி கரெக்ட். ஆனால் அந்த நியமிக்கப்பட்ட நீதிபதி ஒரு தவறு செய்தார் என்றால் அது தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டம் இல்லை. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்மெச்சூர்டு. அதாவது ஒரு மெச்சூரிட்டினா
இந்த இடத்துல இந்த சட்டத்தை ஒன்று உருவாக்குனா அது 100, 1000, லட்சமோ, கோடியோ, 10 கோடியோ, 100 கோடியோ, 1000 கோடியோ அந்த மல்டிப்ளிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கணுமே ஒழிய ஒன்னை அழித்து 0 முன்னாடி போட்டு போகக்கூடாது. அது மாதிரி தான் இப்போ இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குனது மிக உயர்ந்த குறிக்கோளோட அன்னைக்கு உருவாக்கப்பட்டாலும் வழக்கறிஞர் ஒரு 2 வரியில் இந்த சட்டம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாதுகாப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது பொக்கிஷமாக முன்னோர்கள் கொடுத்துட்டு போனது. ஆனால் அந்த பொக்கிஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் ஆதிக்க சக்திகள், அதாவது அரசியலுக்கு வந்தவர்கள் அத்தனை பேருமே எதை செய்தால் சரியாகும் அதை சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொப்ப அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதை மேம்படுத்தணும். அதான் மேம்படுத்துறதுங்கிறது திருத்தக்கூடாது. அவங்க தப்பு செஞ்சதான் திருத்தணும். அந்த சட்டத்தை இன்னும் மேம்படுத்தணும். இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலை, இன்னைக்கு இருக்க மக்களோட வளர்ச்சி, பொருளாதார சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சட்டங்கள் மேம்படுத்தணும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் மேம்படுத்தப்படக்கூடிய சட்டமாக உருவாக வேண்டும். அதை அமல்படுத்த வேண்டும். இந்த கருத்துக்கு அடுத்த கருத்து வேற இன்னொரு இடத்துக்கு போவோம். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் 4 அடி பாயிறாருன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். அவர் எத்தனை அடி பாய்ந்தார்? எடப்பாடி பழனிசாமி வந்து பாயவே இல்லைங்க, கீழே ஊந்துட்டு இருக்காருங்க. என்னங்க நீங்க எங்க கம்பேர் பண்றீங்க? அதாவது ஒன்னால புரிஞ்சுக்கோங்க, காலை வைத்த இடம் யாரு, அவங்க அப்பா பத்தி நான் சொன்னேன். கருணாநிதி அவர்கள் எவ்வளவு அனுபவம் பட்டாரு, அரசியல் அனுபவம் வருது. அவர் கொஞ்சம் நெஞ்சம் அடி வாங்கலை. அவர் வந்து பெரியார்கிட்ட இருந்து, அண்ணா கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து எவ்வளவோ முக்கியமானவர்கள்லாம் வந்து பயிற்சி கொடுத்து ஒரு பயிற்சி பட்டறை மூலமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகி நல்லபடியாக ஆட்சி பண்ணார். ஆனால் அந்த ஆட்சியில் கூட வந்து குறை கண்டுபிடித்து அந்த குறையை வெளிப்படுத்தி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மக்களின் பேராதரவு பெற்று மக்கள் செல்வராகவே இருந்து கடைசி வரைக்குமே வந்து அவர் இறக்கு வரைக்குமே முதலமைச்சராக ஆடிட்டு போனாங்க. சரிங்களா? இது வரலாறு. அதுக்கப்புறமும் பேட்டில் வந்து தொடர்ந்துச்சு. எம்ஜிஆரின் காலடியில் நின்று ஆட்சியை பிடிச்ச ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் திறம்பட மக்களோட இதை வாங்கி அவங்களும் தற்கால அரசியலுக்கு வந்துருங்க. அதான் இப்போ ஒரே ஒரு கேள்வி, இவர்கள் எல்லாம் கடந்து வந்த பாதையில எவ்வளவு சவால்களை சந்தித்தார்கள். ஏன்னா இப்ப எடப்பாடி பத்தி பேசும்போது அவங்க கட்சி வரலாறு பத்தி பேசலாம் நமக்கு இருக்காது. இல்லை, இப்போ தெரியும், ஓரளவுக்கு மக்களுக்கு தெரியும். அதாவது தமிழ்நாட்டில் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி என்று சொல்லப்படுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஓகே அப்படின்ற சூழல்ல அவருக்கான ஒரு ஆளுமை திறன் இருந்ததால் தானே அர்த்தம். நீங்க ஒண்ணுமே இல்லை சொல்ல முடியாது. அதாவது பொதுச் செயலாளர் நேற்று வரைக்கும் யார் இருந்தாங்க? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர்னு இதே கும்பல் தான் சொல்லுச்சு. இன்னைக்கு அதை அந்த இடத்த அப்படியே வச்சுட்டு அவருக்கு பதிலாக வேற ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி இருந்தால் கூட இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து அதே செல்வாக்கோட அந்த கட்சி அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிருக்கோம். ஆனால் இவர் பண்ண தப்பு என்ன தெரியுமா? எப்போ வந்து அவர்களோட இடத்தை அவர்களை தவிர வேற யாராலுமே எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு ஜெயலலிதா அம்மையார் இடத்தை வந்து எடப்பாடியாரால் எடுத்துக்க முடியுமானா சத்தியமாக எடுத்துக்க முடியாது. அதற்கு மக்கள் மனசுலையும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மாறல, நிரந்தர பொதுச் செயலாளர் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தான் இருந்தாங்க. ஆமா, மறைந்த பின்ன இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வர வேண்டாமா? இல்லைங்க, அதுதான் நான் சொல்ல வரேங்க. அந்த வர்றதுக்கு நீ என்ன கெப்பாசிட்டி இருக்குது உன்ட்ட? நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா அவர்கள் பொதுக்குழு கூட்டு எல்லாரோட பொதுக்குழு பணம் இருந்தாங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, அதுதான் ஓப்பனாக சொல்றாங்கல்ல. பணம் இருந்தேன்னா கூவத்தூர்ல என்ன வேலை நடந்துச்சு? பணம் இருந்தனால கூட்டி கொண்டு போய் உட்காந்து எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு சிஎம் ஆக்குனாங்களா இல்லையா? ஆமாவா இல்லை? நடந்துச்சா இல்லையா? ரைட். இப்போ எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு உள்ளே போக முடியாது, போனால் தொலைச்சிருவாங்க, அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக இருக்காங்க. அப்படி சொன்ன இடத்துல கூட போய் பிரச்சாரம் பண்ணி ஜெயலலிதா அம்மையார் கல்லடி வாங்கி செருப்படி வாங்கி அரசியல் களம் கண்டு இன்னைக்கு வந்து அந்த இடத்துல போய் உட்காந்தாங்க. சும்மா ஒன்றும் பிடிச்சில்ல. இதே சட்டசபையில் ஜெயலலிதா அம்மையார் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியில் வந்து இந்த சட்டசபையில் நான் முதலமைச்சராக வந்தால் வருவேன் சவால் விட்டு வேலை செஞ்சு மக்களாக பயணித்து மக்களோட பிரச்சனைக்கு குரல் கொடுத்து மக்களுக்காக போராட்டம் பண்ணி இவ்வளோ பெரிய ஆளுமையை உருவாக்கி இத்தனை லட்சம் கோடி மக்களோட, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நிர்வாக திறமை இல்லை, அவர் வந்து அரசியலே பயிரிலே. அரசியலுங்கன்னா என்னன்னு தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கு. திருப்பி நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி இஸ் நத்திங் ஃபார் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவருங்க அவரு. ஏங்க எதிர்க்கட்சி தலைவருங்கிறது இன்னொருத்தர் போட்ட பிச்சைங்க. அது எப்படி மக்கள் தானே திறந்துட்டாங்க எதிர்க்கட்சி. இப்போ வந்து 2021 தானே அவர் எதிர்க்கட்சி தலைவர். யாரு போட்டி போட்டது? எடப்பாடி பழனிசாமி தான் ஓட்டு போட்டாங்க. பொறுங்க, எடப்பாடி பழனிசாமி வந்து யாரோட தலைமையில் நின்று போட்டு போட்டாரு?
இப்போ எந்த எலெக்ஷனை பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க? 2021 அவர் தலைமையில் தான் நடந்தது தேர்தல். 2021 அவர் தலைமையில் மட்டும் தேர்தல் நடக்கலைங்க. கூட ஓபிஎஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாருங்க. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு. ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர்ன்ற பேர் தானங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஒத்துக்கிறோம். ஆனா கூட்டணியோட தானே சந்திச்சாங்க, கூட்டணி இல்லாம தனியா சந்திச்சாரா? சசிகலா அவர்களும் அவர் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாததால் இவருடைய நிலைமை ரொம்ப கீழே போயிருன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, சசிகலா அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு பெரிய கோட்டை கட்டி விடுறாங்க. ஒரு கோட்டை, ஒரு பெரிய கோட்டை, அது வந்து அதிமுக கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள வந்து இவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு செங்கல் இருக்குது, இவ்வளவு மணல் இருக்குது. இதை வச்சு ஒரு பெரிய கோட்டை கட்டிருக்காங்க. இந்த கோட்டையோட செங்கலையும் மதில் சுவரையும் தூணையும் பிடுங்கி 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 எடப்பாடி சாமியார் வெளியே விடுறாரு. போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் தாங்க இந்த கோட்டைக்கு நான் தாங்க ராஜாங்கிறாரு. தூணையே மெயின் தூணையே பிடிங்கி வெளியே போட்டுட்டு நீ நிற்கும்போது கீழே தானே விழுவோம். இப்போ இந்த கோட்டையில கீழே தாங்கி பிடிக்கக்கூடிய தூண் இருக்கு இல்லையா, அது மாதிரி தூண்கள் நிறைய பேர் நான் சொல்ல முடியும். அதாவது கேசி பழனிசாமியிலேருந்து எத்தனையோ பேர் வந்து கட்சிக்கு விசுவாசமான ஆளுங்க 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர் இவருக்கு யாரெல்லாம் சம்மந்தப்படலையோ, இவர்கள் யாரெல்லாம் இவருக்கு சால்ரை அடிக்கலாம் தூக்கி போட்டு டக்கு 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 தூக்கி போடு. என்னதான் அசிங்கமாக திட்டினாலும் சரி, என்ன கேவலமாக திட்டினாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே லாய்க்கலன்னு சொன்னால் கூட சரி, அந்த பொன்னையன் மாதிரி ஆளுங்களை வந்து வா சரி நீ காலில் விழுற திருப்பி வந்து பா நான் காலில் விழுந்தானே இந்த போஸ்ட்டுக்கு வந்தேன் ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் துரோகிகளை தூக்கி கொண்டாந்து உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு, நான் ஓப்பனாக சொல்கிறேன், விஸ்வாசிகள் எப்பயோ வந்து ஏடிஎம்கே விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏடிஎம்கேல இருந்த விஸ்வாச கூட்டம் என்னைக்கோ காணாமல் போயிடுச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோக கூட்டம்னு சொல்கிறாரு அவங்களெல்லாம். அதங்க நான் என்ன சொல்றேன்னா, அட்வான்ஸ், இது வந்து அட்வான்ஸ் மெத்தட். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து துரோகி அப்படிங்கிறத அவர் மனசாட்சி அப்படி தொட்டு பார்த்தாலே தெரியும். அதாவது ஒருத்தங்க நம்பி ஒரு இடத்த கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு சார் இந்த வாட்ச் வச்சுக்கோங்க, நான் அந்த ஒன்றுக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி இந்த வாட்சை கொடுத்துட்டு போகிறேன். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து சார் இந்த வாட்சை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால், இந்த வாட்ச் என்னோடதுங்க, என்னங்க நீங்கள் என் கையில் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தாங்க இன்னைக்கு அந்த பதவியை வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பதவியை நீ அடைவதற்கு உன்னிடம் என்ன தகுதி இருக்குது, மக்கள்கிட்ட நீ எந்த அளவுக்கு போராடின, அந்த இடத்த விட்டால் உனக்கு வேறு இடம் தெரியுமா? வேறு பிரச்சாரத்துக்கு அந்த உன்னோட அந்த மாவட்டத்தை விட்டுட்டு வேறு மாவட்டத்தில் போய் இவருக்காக பிரச்சனை பண்ணி நான் அவருக்கு தூக்கிட்டு வந்தேன். இடைத்தேர்தலை விடுங்க, இடைத்தேர்தல் இல்லாத வேறு ஏதாவது தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய பிரமுகராக போய் எந்த தேர்தல் இது வரைக்கும் கடந்த தேர்தல்களை எத்தனையுமே வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ நான் இந்த மாதிரி பிரச்சார வாகனத்தை எடுத்துக்கொண்டு இத்தனை தகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணி இத்தனை பேரை வீட்டுக்காக வந்து மக்களை சந்திச்சு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு தேர்தலை உங்களால் கோடிட்டு காட்ட முடியுமா? உன் தொகுதிக்குள்ளே நீ இருந்த அந்த இடம் கிடைச்சிச்சு, நீ இப்போ வந்து தெருவா போற, அங்க கூட்டமே இல்லையே, அதான் பப்ளிக்கா போட்டு காமிக்கிறாங்க. மதுரையில மாநாடு நடத்தி ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டினா. ஆமாங்க, அதுக்கு கூட காரணம் என்ன தெரியுமா? சவுத் பேஸ்ல இருக்கக்கூடிய தேவர் கம்யூனிட்டிஸ் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. நீ மதுரை பக்கம் வந்து பாரு, உன்னை உண்டுலன்னு ஆக்குறோன்னு பாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய சவுத் பேஸ்ல இருக்கக்கூடிய அதை எதிர்கொள்ற அளவுக்கு துணிச்சல் இருக்குல்ல அவருக்கு. நான் சொல்லி முடிக்கிறேன், அப்புறமே பேசுங்க. உதயகுமார், நம்ம ராஜன் செல்லப்பா, அவர் வந்து அவர் அப்படி என்னது நம்ம செல்லூர் ராஜு, இந்த மாதிரி அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இவர் வந்து பணம் கொடுத்து எனக்கு தெரியாது இந்த இடத்துல உங்கள் ஊரில் நான் வந்து மாநாடு நடத்தணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு உதவி கேட்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது ஒரு பேஸ் ஒன்று என்ன உருவாதுன்னா, நீ வந்துன்னா உனக்கு தொலைச்சிடணும்னு ஒரு பேஸ் உருவாகுது. அடுத்த பேஸை இவர் கிரியேட் பண்ணுறாரு. எதை வச்சு கிரியேட் பண்ணால் பணம் வச்சு கிரியேட் பண்ணுறாரு. எப்பா நான் வர்றேன் உங்கள் ஊரில் இது நடத்தணும், எனக்கு எப்படியாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுனால அது காசு கொடுத்து கூட்டுங்க. காசு கொடுத்து வருங்க, எந்த வழியும் இருக்கட்டும், அந்த குறிக்கோளை அடைந்துட்டாரா இல்லையா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது இன்னைக்கு இருக்க அரசியல் எப்படி ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், நான் இது இத்தனை வருஷமாக பயணிக்கிறனால சொல்கிறேன். ஒரு மாநாடோ மீட்டிங்கோ போட்டேன், தன்னெழுச்சா வர்றவங்க வாங்க, யாருக்கும் காசு கொடுத்து கூப்பிட மாட்டேன். இது என்னோட கொள்கையாக வச்சுருக்கேன். நீங்கள் கேட்டிங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன். என்னோட கொள்கை, உனக்கு தன்னெழுச்சி, இது என் பிரச்சனை இல்லை, மக்கள் பிரச்சனைக்காக போகிறேன், மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறேன், உனக்கு பிடிச்சிருந்தா வந்து நில்லு, எத்தனை பேருனாலும் வா, வரலையா அவனுக்கு பிடிக்கலையா சாமி, நல்லபடியாக நீ வேலையை பாரு, நான் என் வேலை என்னென்னா உனக்காக வேலை செஞ்சு வந்திருக்கேன், நான் செய்கிறேன் அப்படின்னு தான் செய்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து கடந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் இந்து மக்களை எதிர்த்து வந்து கி வீரமணி வந்து எது பண்ணுறாருன்னா பகவான் கிருஷ்ணர் வந்து மோசமானவர் சித்தரிக்கிறார், புராணங்களை கேவலப்படுத்துகிறாரு. அதே அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டாலின் அவர்களும் அவரோட புதல்வன் அவர் உதயநிதி அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ராமம் பட்டம் இதெல்லாம் வச்சு இது பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன், மத அடையாளங்களை வைத்து கொச்சைப்படுத்தாதீர்கள் அப்படின்னு லெட்டர் எழுதினேன். இவங்க எல்லாருக்குமே லெட்டர் எழுதினேன். அவங்க அதை கண்டுக்கவே இல்லை, எனக்கு ரிப்ளையும் கொடுக்கல. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ஜனநாயக போராட்டமாக வாங்கன்னு மக்களை கூப்பிட்டேன். கிட்டத்தட்ட நீங்கள் நம்புனீங்களாலும் சரி நம்பலாம் சரி, என்கிட்ட கேட்குறாங்க நைட்டு ஃபோன் பண்ணி, மறுநாள் சாயந்தரம் ப்ரோக்ராமு, சார் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க. நான் சொன்னேன், சார் நான் தன்னெழுச்சியை கூப்பிட்ற கூட்டம் தான், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு. நம்புவீங்களா? 18,000 பேர் அங்கே வந்தாங்க.
ஒரு பைசா யாருக்குமே நான் செலவழிக்கல. அந்த பந்தல் போட்ட காசோட சரிதான் அது. அப்போ 18,000 பேர் அந்த இடத்துல வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மறுநாள் காலையில் ஹெட்லைன்ஸ் வருது, தினமலர்லேருந்து எல்லாத்துலேயும் ஹெட்லைன்ஸ் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து பெரிய பிரச்சனையை சாமி உருவாக்குறாருன்னு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் என் கார் அட்டாக் பண்ணப்படுது, எனக்கு வந்து தாக்குதலுக்கு ஆளாகிறேன். ஏன்னா அந்த கூட்டத்தை இதுவரைக்கும் தன்னெழுச்ச யாருமே கூட்டல தமிழ்நாட்டுக்குள்ள. இந்த நீங்கள் சொல்கிற முறையை பல காலமாக செஞ்சிட்ருக்காரு சீமான். ஓகே, அவருக்கு கிடைத்த நன்மைகள் என்ன, பலன் என்ன? ஏங்க சீமானை பொறுத்தவரை ஓப்பனாக சொல்கிறேன், சீமான் வந்து எனக்கு அவரும் பணம் கொடுக்குறதுல யாரையும் அவங்க நான் சொல்கிறேன், சீமான் எனக்கு பிடிச்சவர் தான். சீமான் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது நான் கவனித்தேன், நான் வந்து அரசியல் மதத்தை பற்றி போக மாட்டேன், ஜாதியை பற்றி போக மாட்டேன், வேறு எதை பற்றியும் போக மாட்டேன், ஆனால் நானாக இந்த இது கூட்டமைப்பை உருவாக்கிட்டேன்னு சொன்னார். நான் சொன்னேன், நீ அரசியல் வச்சு போகல, ஜாதி வச்சு போகல, ஒத்துக்கிறேன், ஆனால் நீ என்னத்தை பிடிச்சி போன, தமிழ் தேசியம்னு ஒரு விஷயத்தை பிடிச்சி போகிற, பிரபாகரன் ஒருத்தர் பின்னாடி பிடிச்சி போகிற, யாரோ ஒருத்தர் பின்னாடி பிடிச்சி தான் நீ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க. உனக்கு அன்னைக்கு இருந்த ஆதரவு என்ன இருந்தது? பிரபாகரன் விடுதலை புலிகளுக்காக வந்து நீ குரல் கொடுத்து அந்த போராட்டத்தை நிறுத்துறதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து எல்லா இலங்கை வாழக்கூடிய தமிழ் உறவுகள், தமிழ் தேசத்தின் மீது பற்றுள்ள உறவுகள் அத்தனை பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஒரு தூக்கி விட்டாங்க. தண்ணிக்குள்ளே இருக்கவனா அப்படி தூக்கி மேலே விடுறாங்க. வந்த உடனே உன்னோட கொள்கை எங்கே மாறுது? உன்னோட கொள்கை, உன்னோட இயக்கம், உன்னோட செயல்பாடுகளை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கவனிக்கலங்க, மக்கள் கவனிக்கிறாங்க. நானும் கவனிக்கிறேன். எந்த வகையில் மாறிவிட்டதுன்னு சொல்றீங்க? என்னது எது மாறிவிட்டதுன்னு? அவரோட ஆட்டிடியூடை பொறுத்தவரை நிறைய மாறிடுச்சுங்க. அதாவது என்ன சொல்றேன்னா, அவர் வந்து வந்த நோக்கத்தில் இருந்து எப்பயோ திசை மாதிரி பறந்து கொண்டு இருக்கார். நீங்கள் சொன்னீங்களா பணம், அவர் வந்து பணம் வந்து கூட்டு கூடுறதில்ல, ஆனால் பப்ளிக்காக ஒருத்தர் வந்து சால்வு பட வர்றாரு, நீ பணத்தை கொண்டாந்து கொடுத்துருக்கலாம்னு கேட்குறாரு. நான் பப்ளிக் தான் நான் சொல்கிறது, அது பப்ளிக்காக பணத்தை கேட்குறாருல்ல, அப்போ ஒருத்தர் பணத்தை நீ கேட்குறதானே, அப்போ உன்னோட அரசியல் என்ன இருக்குது? அங்கே மலிவான அரசியலாக போயிடுச்சுல அந்த இடத்துல. நீ அந்த இடத்துல வர்றவங்களை அவன் கையெடுத்து ஒன்று காசே கொடுக்க வேணாங்க, உன்னை தலைவனாக ஏற்றிட்டு முன்னாடி வந்து நின்னா ஒரு மரியாதை தானே. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? தட் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். கட்சியை நடத்துறதுனா ஒரு பொருளாதாரம் வேணும், அது தொண்டர்கள் கொடுத்தா தானே நடக்கும் அது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா, கட்சி நடத்துறதுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக வேணும் தான். இப்போ நானே வந்து 15 ஆண்டு காலங்களாக எவ்வளோ செலவழிச்சிருக்கேன் எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் வந்து எப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசில் 60% வந்து என்னோட ஃபேமிலி, என்னோட பிஸ்னஸ், என்னோட ப்ரொஃபஷனல், இந்த செலவுக்காக வச்சு 40% அப்படியே நான் வந்து மக்களுக்காக செலவழிச்சிட்டு இருக்கேன். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, என் கடமையை நான் செய்கிறேன், அவ்வளோதான். நாளைக்கு பலன் இருக்கோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. அப்புறம் இங்கே எப்படி தெரியுமா, அரசியலுக்கு நான் வந்துட்டேன், எனக்கு தேவை இந்த பலன், எனக்கு இந்த இதை செஞ்சு கொடு, எனக்கு அதை பண்ணி கொடு, அப்படி தான் எல்லாருமே இறங்குறாங்க. அரசியலுக்குள்ளே வந்துட்டால் கட்ட பஞ்சாயத்து போகணும், அப்புறம் வந்து மக்கள் யார் நம்பி வராங்களோ அவங்ககிட்ட பிடுங்கணும், எவ்வளோ பிடுங்க முடியுமோ பிடுங்கணும், வேணும் தாங்க, நிதி வேணும் தான். ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டன கூட்டம் எது வச்சாலும் இன்றைக்கி நிதி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நிதி மட்டுமே பிரதானமாக நினச்சி போகிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லா அரசியல்வாதிகளுமே அந்த நிதியை மட்டும்தான் ஆதாரமாக வைத்து எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ சீமான் அவர்கள் வந்து ஒரு இடத்துல மீட்டிங் போகிறாருன்னா அவர்களோட தம்பிகள் எல்லா கடையிலையும் போய் காசு வசூல் பண்ணுறாங்க. இல்லைன்னு சொல்லுங்கள், எனக்கு எவ்வளோ புகார் இருக்குன்ட்டு. நான் வந்து கண்டுக்கிறது இல்லை. ஏன்னு தெரியுமா? இன்னும் நான் வளரலைங்க, நான் வந்து இப்போ பான் பேபி 15 வருஷம் பான் பேபி எல்லாத்தையும் அதான் சொல்லுவேன். என்னால் வந்து இப்போதைக்கு அரசியல்வாதிகளோட போட்டி போட முடியாது, போராட முடியாது. நீங்கள் வேணால் பாதிக்கப்பட்டீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் வேணால் சட்டப்படி போராடுறேன், சட்டப்படி நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. நிதி வேணும் தான், ஆனால் நிதியை வந்து மிரட்டி பிடுங்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ கூட நேற்று கூட ஒரு சம்பவம் பார்த்தேன். யாரோ ஒருத்தர் வயதானவர் வீடு கட்டிகிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு ஒரு இன்றைக்கி இருக்க ஆளுங்கட்சியோட கவுன்சிலர் வந்து, எனக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தா நீ வீடு கட்டு, இல்லைனா வீடு கட்டாது. எவன் காசை எவன் கேட்குறது? அடித்து அவர் ஹாஸ்பிட்டலில் கிடக்காரு. நான் நினச்சா இதை கேட்குற கூட நாதி இல்லாமல் சமூகமாக போயிடுச்சு. அப்போ நிதி எங்கேருந்து தான் வரும்? மக்கள்கிட்ட இருந்து பிடுங்குறதா? சீமானோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரோட கட்சியோட சீமான் வந்து அவரோட இப்போ தன்மையை கொஞ்சம் மாற்றி, உண்மையிலே வந்து சொல்கிறேன், நிறையா பேர் நம்பியிருக்காங்க சீமானை, இன்க்ளூடிங் நான் கூட. எல்லாருமேங்க, நான் இப்போ இந்த இடத்துல வந்து வேகன்சி விழுந்தால் தான் எனக்கு இடமே வெளியே. எனக்கு வேகன்சியே இல்லைன்னா நான் அதை பற்றி கவலைப்படுறேன். ஆனால் என்னோடய பணிகளை நான் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்போது இந்த இடத்துல மக்கள் வந்து ஆதரிச்சாங்க. எந்த இடத்துல ஆதரிச்சாங்கன்னா, சீமான் கரெக்டாக வந்துருவாருன்னு ஆதரிச்சாங்க. ஆனால் அவர் வந்து இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, மேடையில் பேசினாலும் சரி, நேரில் பேசினாலும் சரி, ஒரே ஒரு கான்செப்டில் அப்படி பேசி கரெக்டாக எடுத்து போனார்னா கண்டிப்பாக சொன்ன சீமான் தூக்கிடுவார். ஆனால் அவரோட செயல்பாடுகள்லேயே வந்து முன்னுக்கு பின் முரணான பேட்டிகள், முன்னுக்கு பின் முரணான செய்திகள், முன்னுக்கு பின் வந்து முரணாக இருக்கிறதுனால மக்களோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக லேப்ஸ் ஆகிட்டு வருது. அதை மாற்றணும்னா அவர் கையில் தான் இருக்குது. அது மக்கள் நம்பிக்கை ரொம்ப ஈஸி. இந்த அளவுக்கு தலைவர்களை எல்லாம் புரிந்து வைத்திருக்கிற நீங்கள், மக்களை புரிந்து கொண்டு இந்த 15 வருடங்களாக ஏன் ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கட்சியாக உங்கள் கட்சியை மாற்றிக்க முடியல? இல்லைங்க, நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு வந்து மக்களை படிச்சுட்டு இருக்கேன். அதாவது
நான் வந்து இப்போ தலைவர்களை ஸ்டூடெண்ட் தான். தலைவர்களை படிச்சிருக்கீங்க, இப்போ மக்களை படிக்கிறீங்க. தலைவர்களை எப்பயே படித்து முடிச்சுட்டேன். இப்போ மக்களோட பிரச்சனைகளை கண்டு மக்களோட பாடம் படித்து மக்களோட இப்போ நான் வந்து ஒரு தலைவனாக என்ன மக்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணி தரணும். இல்லைன்னா நான் சும்மா சீட்டில் உட்காந்து பிரயோஜனமே இல்லை. இப்போ நான் உருவாக்குறது இன்னொருத்தர் காலில் அப்படி ஏறி நின்று நான் உருவாக்கலை. நான் புதுசாக தனித்துவத்தோடு உருவாக்கணும், இந்தியாவே வல்லரசா நாடாக உருவாக்கணும்னு யார் அப்துல் கலாம் கனவு கண்டு போயிட்டார். அந்த கனவை தூக்கி என் கையில் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டார். உதாரணத்துக்கு அதாவது அதை படிக்கும்போது அந்த புக்கு தானே ஒரு மனுஷனை வந்து செம்மைப்படுத்துது. அந்த புக்கு படிக்கும்போது ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா, அவர் தனிப்பட்ட மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அணு ஆயுதம் வரைக்கும் கண்டுபிடிச்சாரா. அப்போ ஒரு தனி மனுஷனா அவரால் இந்த அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சி நம்ம நாட்டுக்கே வந்து உலக நாட்டுக்கே பேர் சொல்கிற அளவுக்கு அப்துல் கலாம் ஐயாவால் வர முடியுதுன்னா இந்த அரசியல் நம்மளை வந்து கடவுள் வந்து ஏதோ ஒரு இடத்துல எப்படி தூக்கி போட்டுருக்கலாம். அதாவது இப்போ ஒரு கொக்கு மீனை பிடிக்கிறத காத்திருக்கிறது மாதிரி காத்திருக்கிறீங்க. அதுதான் உண்மை. நன்றி. நன்றி. இவ்வளவு நேரம் தமிழன் தொலைக்காட்சியில் உங்களது கருத்துக்களை தந்தமைக்கு எங்களது உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு ஆளுமையுடன் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.